வணக்கம். விஜே பார்வதி அப்படின்ற ஒரு ஆர்ஜி, அதாவது ஆங்கரிங் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து முதல்ல பொண்ணு, எனக்கு வயசு 27 ஆகுது. என்னுடைய ஷோவை பார்த்துட்டு என்னுடைய உறவினர்கள், இந்த பொண்ணு நான் இப்படி பேசுகிறாப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னமும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையான பதிவு போட்டிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த விஜே பார்வதி அப்படின்ற பொண்ணு எப்படி கேட்கும், ஒரு மயக்கம் தூக்கி போகும். தூக்கி போயிட்டு, நீங்கள் முதல்ல யாரை கிஸ் பண்ணீங்க, சரி நீங்கள் உங்களை யார் முதல்ல போட்டது, நீங்கள் யாராவது முதல்ல போட்டிருக்கீங்களா ஐ மீன் செக்ஸ், அதாவது ஒரு கல்லூரி பெண்கள்கிட்டையோ அல்லது ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவர்கிட்ட போய்ட்டு ரொம்ப வல்கராக, ரொம்ப செக்ஸியாக, நம்ம இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் தப்புறா, அதெல்லாம் கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு இருந்தோமோ அதையெல்லாம் ரொம்ப, இப்போது நான் பாடி பண்ணுறேன், என் பாடி நீ ஏன் பார்க்குற அப்படின்னு கேள்வி கேட்கும். இல்லை வந்து பையன் சொல்லுவான், இல்லை உங்களுக்கு பெருசாக இருக்கிறத பார்த்தேன், பெருசாக இருந்தால் நீ பார்த்துருவியா, அதாவது நம்மளுடைய மார்பவரத்தை பார்க்குறான், ஏன்னா பார்க்குற அப்படின்னு பார்க்குறது வேற, நீ எங்கே பார்க்கணும் போது உங்களுக்கு பெருசாக இருக்கும்போது இந்த பெருசாக தான் நீ பார்த்துருவியா அப்படின்ற ஒரு வாதம் இருக்குதில்ல. இது எதை கொண்டு போகும்னா, அப்போ பெண்கள்னால் வந்து இப்படி தான், இது பேர் தான் போல்ட்னஸா, இது பேர் தான் தைரியமா, இப்போ இவங்க சொல்கிறது என்னன்னா, இப்படி தான் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதா இவங்க பக்கம் ஒரு நான் இதை சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நோக்கம் அது கிடையாது. இந்த கலாச்சார சீர்கேடு இப்படிலாம் மாற்ற முடியும், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் தப்புமா அப்படி சொல்லி நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம வளர்க்கும். அதையெல்லாம் உடச்சி பேசினா என்ன தப்பு, கிஸ் பண்ணா என்ன தப்பு, அடுத்தவங்க படத்தா என்ன தப்பு, இப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சுட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், ஒரு புதுசாக இந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு போகிறவங்க, இல்லை இந்த கல்லூரிலேருந்து வேறு கல்லூரிக்கு போடுவாங்க, இல்லை இந்த ஊர்லேருந்து வேறு இடத்துக்கு போய் தங்கி படிக்கிறவங்க, இவங்களுடைய மனநிலை எப்படி மாறும், அவங்க வாழ்க்கை எப்படி சிறந்து போகும். இதில் ஒரு சில பெண்கள் மட்டும்தான் ரொம்ப தைரியமாக வருவாங்க, போராடி வருவாங்க. ஆனால் பல பெண்கள் நீங்கள் என்ன தான் தைரியமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மாட்டிங்கன்னா நாளை வெளியாக முடியாது. அதனால் எத்தனை குடும்பங்கள் அழியும், இத்தனை குடும்பங்கள் பாதுகாப்பு இழப்பும் என்கின்ற ஒரு விஷயம் பார்க்கல. எல்லாத்தையும் உடச்சி நொறுக்குனாங்க. கேட்டால் திராவிடிசம், பெண்ணியம், பகுத்தறிவு அப்படின்னு பேசிட்டு இன்றைக்கு எப்படி வேணாலும் வாழலாம், எவங்க வேணாலும் படுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு அந்த வாழ்க்கை முறையை ஊடகத்தில் கொண்டு வந்த இவங்க தான் இப்போ இவங்களே வேதனை படுறாங்க. அப்படின்னா இந்த சொசைட்டியில் எத்தனை பெண்கள் வாழ்க்கை நாசமாக போயிருக்கும், எத்தனுடைய பசங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும், எத்தனை பெற்றோர்கள் நிம்மதி இழந்து இருப்பாங்க, எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. அது காரணம் இந்த பெண்ணை போன்றவர்கள் தான். அதனால தான் இவர்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க, வேதனை பண்ணுறாங்கன்னா இதில் தெரியாமல் போய் மாட்டிக்கூடிய நடுநிலையான பெண்கள், குடும்பமான பெண்கள், குறிப்பாக இளைய சமுதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வச்சு பாருங்கள். அப்போது இங்கே திராவிடம் சேர்ந்து உண்மையாக பொய், பகுத்தறிவு என்பது உண்மையாக பொய், இது எல்லாமே பொய்யான ஒரு பிரம்மத்தை கட்டமைச்சு இங்கே சீர்கேட்டை உருவாக்கக்கூடிய சக்திகள் தான் இவங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து உஷாராருங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான்.